ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பழ மரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு பழ மரங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டம். நிறைய பூ பிஞ்செல்லாம் வச்சுருக்கு. நம்ம வீட்டு சப்போட்டா பாருங்கள். போன வருஷம் இதை ரீபாட் பண்ண அந்த சமயத்தில் அது ரொம்ப வாடி போய் இருந்தது. பிழைக்குமாங்கிறதே கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அது புது தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது. எல்லாத்துலேயுமே பிஞ்சு இருக்குது பாருங்கள். எல்லா கிளையிலையுமே பூவும் பிஞ்சும் நிறைய இருக்குது. ஒரு 4-5 காய் இருக்குது. இன்னும் பெருசாகலை. இது ஒரு 24க்கு 24 இன்ச்சு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். நம்ம மாடியில் வைக்கிற மரத்துக்கெல்லாம் நிறைய உரம் கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு அரை பாண்டு எரு கொடுத்துருவேன். இந்த பாருங்கள், இந்த பேகு தான். இதில் ஒரு பச்சை மிளகாய் செடியும் இருக்குது. மிளகா செடி என்கிட்ட 2 வருஷமாக இருக்குது. நிறைய காய் கொடுத்துருச்சு நம்மளுக்கு. இது பாருங்கள் செரி. இதுலேயுமே நிறைய பழம் நம்ம எடுத்துட்டோம். இதுக்கு சீசனெல்லாம் இல்லைங்க. அப்பப்போ பூ வச்சு நம்மளுக்கு பழம் கொடுத்துருது. பழத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுத்தா ஒரு மாதத்தில் திருப்பியும் பூ வச்சு நம்மளுக்கு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருது. இந்த செடியெல்லாம் என்கிட்ட 3 வருஷமாக இருக்குது. இது ஒரு 18 இன்ச்சு 18 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். நிறைய கிளைகள்லாம் வெட்டி விட்டுட்டேன். இருந்தாலுமே பக்க கிளைகள் நிறைய வருது. இது பாருங்கள், மல்பெரி எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இதுக்கு உரம் பத்தலைங்க. இல்லாட்டி காய் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். உரம் பற்றாமல் பாட்டு பற்றாமல் சின்ன சின்னதாக இருக்குது. இருந்தாலுமே எல்லா கிளையிலையுமே நிறைய பழம் இருக்குது. மல்பெரி மட்டும் ஒன்ஸ் நம்மளுக்கு பழம் கொடுத்துருச்சுன்னா அந்த கிளைகள் எல்லாத்தையும் நம்ம உடச்சி விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு பிஞ்சு வைக்கும். 20 லிட்ரு பெயிண்ட் பழம் தான் இதை வச்சுருக்கேன். அத்தி பாருங்கள், அத்தியெல்லாம் என்கிட்ட 4-5 வருஷமாக இருக்குது. இதுவும் பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு இடம் பற்றாமல் சரியாக காய்க்க மாட்டேங்குது. ரீபாட் பண்ணணும். பெரிய பேக் வாங்கி ரீபாட் பண்ணணும். நம்ம வீட்டு அத்தி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். 15 நாளைக்கு ஒரு முறை நான் உரம் கொடுத்துருவேன். சீத்தா பாருங்கள், செம்ம போடுது. இதுவும் 2-3 வருஷத்து மரம்தான். ஒரு 10 காய் கிட்ட வச்சுருக்கு. அந்த பக்கம்லாம் வச்சுருக்கு. எனக்கு உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. உள் பக்கம்லாம் நிறைய காய் இருக்குது. காயும் நல்லா இந்த தடவை நல்லா திறப்பாக இருக்குது. இந்த பழ மரத்துக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கடலை புண்ணாக்கு கொடுத்துடணும். நம்ம கொடுக்குற உரம் பத்தாது. மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கடலை புண்ணாக்கு கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கும் கலந்து கொடுத்துடணும். எல்லா செடிங்களுக்கும் தெளிக்கிற மாதிரி ஃபெர்டிலைசரும் வாரம் ஒரு முறை இதை தெளிச்சிட்டு வரலாம். இலைங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். பூச்சிகள் இருந்தாலும் போயிடும். பாருங்கள், கிர்னி பழம் மஞ்சள் வச்ச பாட்டில் தானாக முளைச்ச கொடி. இது நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. ஒரு காய் மட்டும் நல்லா பெருத்து போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம எடுத்துடலாம். மாதுளை இதுக்கும் பாட் பத்தலைங்க.
பெரிய பாட்டில் வச்சா நிறைய காய் கொடுக்கும். பாட் பத்தாமல் எப்போயாவது ஒரு காய் தான் இது கொடுக்குது. இதுவும் 2-3 வருஷத்து செடி. இந்த வெயிலுக்கு எல்லா மரங்களிலுமே நிறைய பழம் இருக்குது. இது இல்லாமல் திராட்சை கொடியும் வச்சுருக்கேன். அது இன்னும் பிஞ்சு பிடிக்கலை. பாருங்கள், டேபிள் ஆரஞ்சு சின்ன செடியாக வாங்கி தான் வச்சேன். இதுவும் 2 வருஷம் ஆச்சு. பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். ஆரம்பத்திலே நம்ம மண்கலவை கரெக்டாக கொடுத்துட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளரும். எல்லா செடிக்குமே மண்கலவை ஒரு மாதிரி தான் கொடுப்பேன். ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு மாட்டு எரு, ஒரு பங்கு ஆற்று மணல். மரங்கிறதுனால கொக்கோபீட் யூஸ் பண்ண மாட்டேன். வேப்ப புண்ணாக்கு கொஞ்சம் கலந்துக்குவேன். ஆரம்பத்தில் மண்கலவை நம்ம சரியாக கொடுத்துட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் செடி வளர்ந்துடும். காஞ்ச இலத்தலைகளை மேலே போட்டு மூடாக்கு அப்பப்போ போட்டு விட்டுறணும். அந்த இலைகளும் மக்கி நம்மளுக்கு உரமாயிடும். அவ்வளோதாங்க என்கிட்ட இருக்கிற செடி. தேங்க்யூங்க.